பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார்பு ஆய்வாளர் மாதிரி தேர்வு 2ல் நிறைய பேர் ஒரு கொஸ்டின் டவுட்டு கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா 12வது கொஸ்டின், அதாவது ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? சாவி மூடி இருக்கும்போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. இங்கே பாருங்கள், இப்போது இது ஒரு மின் சுற்றுன்னு நம்ம எடுத்துக்கிறோம், சரியா? இந்த கீ அப்படின்றது சாவின்னு என்னப்பா, நம்ம போடுற ஸ்விட்சு. நீங்கள் எப்படி பாருங்கள், சரியா? செவத்தில் போடுற சுவிட்சு இப்படி இருக்கும். இப்போது இதில் பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கு, இங்கனக்குள்ளே லைட் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அங்கனக்குள்ளே லைட் இருக்குது. இப்போது இந்த சாவி இப்போ நம்ம மேலே ஆஃப் பண்ணுவோம், கீழே ஆன் பண்ணுவோமா? இப்போ மேலே ஆஃபில் இருக்கும்போது இந்த பேட்டரியிலேருந்து வர்ற கரண்ட்டு போகாது, பாஸ் ஆகாது, இதோடு நின்றுக்கிறோம். இப்போது இந்த எளிய மின்சுற்றில் இந்த சாவியை மூடினவுடன்னா இப்படி சுவிட்சை இப்படி போடுவோமா? அப்போ என்னாகும்? சாவி மூடிடும். அப்போ இந்த பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட்டு இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகி இந்த லைட்டை எரிய வைக்கும். இதுதான் நம்ம கொடுத்துருக்கோங்க, சரியா? என்ன அப்படின்னா, திரும்ப கொஸ்டினை பாருங்கள். ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன் அப்படின்னா, சாவி மூடி இருக்கும்போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. அதான் சாவி இப்படி மூடி இருக்கும்போது மின்சுற்றோட சுற்றுப்பாதையை மொத்தமாக மூடிடுது. அப்போ நம்மளுக்கு லைட் எரியுது. இந்த கொஸ்டின் எதுலேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா, 10th புக்கில் 4வது லெசன் மின்னோட்டவியல் அப்படின்ற லெசனில் இது புக் பேக்கு கொஸ்டின்பா, சரியா? எப்பயுமே புக் பேக்கு பாக்ஸு இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, 3வது கொஸ்டின் புக் பேக்கில் இருந்து தான் இது நம்ம எடுத்திருக்கோம். நன்றி.